திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேச விட்டுச்சு. திராவிடம் தான் நம்முடைய அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்துச்சு. திராவிடம் தான் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்துச்சு. திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடிச்சு, பெண்களை படிக்க வச்சுச்சு. திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை, மருத்துவமனைகளை, நூலகங்களை உருவாக்கிச்சு. மொத்தத்தில் திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு. அது இனியும் தொடரும் தொடரும். திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனாலதான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி நடத்தி சோர்ந்து போறாங்க. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த நவீன தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால, பேரறிஞர் அண்ணாவால, தலைவர் கலைஞரால உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் உன்னதமான இடத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல்.